முருகன் தமிழ் கடவுளா? முதல்ல ஒரு தனி சமய நூல் ஒரு தெய்வத்தை முன்னிறுத்தி பாடப்பட்டதுன்னா அது முருகருக்கு தான். சங்க இலக்கியத்திலேயே வந்துருது. ஒரு முழு நூல் 18 தொகுப்புல திருமுருகாற்றுப்படை முழுவதுமாக முருகனுக்கு கொடுக்கப்பட்டு 6 தலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாண்டிய நாட்டை சுத்தி இந்த 6 தலங்கள்லையும் நீ இப்படி எல்லாம் இருக்கிற இந்த திருவிளையாடல்கள்லாம் செய்தேன்னு அவர் பாடி கொடுத்துடுறார். அது ஒரு அசைக்க முடியாத ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ள குறிப்பா மாஸ் மீடியால திரைப்படத்துறை, ஏன்னா அதை வச்சுதான் இன்னைக்கு வரலாறு, அதை வச்சுதான் தமிழக அரசியல், அதை வச்சுதான் இல்ல, அதுதான் வரலாறு, அதுதான் அரசியல், அதுதான் எல்லாமே ஆயிட்டதுனால நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முருகபக்தி கொண்டவர்கள் திரைப்படத்துறையில கோலோச்சியதே ஒரு பெரிய காலம். எனக்கு அருள் தந்த மருதமலை 7வது படை வீடுன்னு ஒருத்தர் டிக்ளேர் பண்ற அளவுக்கு சாதாரண மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா மருதமலை பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே கோயில் இருந்தது கூட சொல்லிடுவாங்க. புராணம் எல்லாம் வந்துரும். நேர்ல போய் பார்த்தாதான் அது எந்த காலத்திய கோயில் சொல்ல தெரியும். மருதமலை மாமணியே முருகையா. தமிழ் கடவுள் முருகன் கர்நாடகத்துல இருக்கு, இதுல ஆந்திர பகுதியில இருக்கு, ஒடிசால எங்க பார்த்தாலும் எல்லா கோயிலையும் இருக்கும். அத்தனை சிவன் கோயிலும் இருக்கு, அத்தனை கோயிலும் இருக்கு. அதுவும் நாம எப்படி எல்லாம் வர்ணிச்சிருக்கோமோ, மயில் மேல 2 பக்கம் கால் போட்டுக்கிட்டு கையில வேலோட, இவங்க ஒரு வேதத்துல சொல்லப்பட்டிருக்க முருகனுடைய வடிவம்னு எதையோ ஒன்று சொல்ற மாதிரி கூட இல்ல. நாம இங்க எப்படி பார்த்து பழகினோமோ அதே வடிவம், 2 பக்கம் காலை போட்டுக்கிட்டு இருக்கு, கையில வேலோட, இந்த கையில ஒரு சேவலை பிடிச்சுக்கிட்டு 6 முகங்களை காயின்ல காட்டுறான். எங்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்தது, எங்களுக்கென்று ஒரு சில வழிமுறைகள் இருந்தது. எங்களுடைய வேலன் வெறியாட்டம் ஆடும். அந்த தகவல் எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்கணும். சங்க பாடல்களுக்கு போவோம். அதே சங்க பாடல் அதே திருப்பரங்குன்றத்துல பக்கத்திலேயே அந்தணர்கள் வழிபடக்கூடியதை சொல்லு. திரு ஏரகம்னு ஒரு தலத்தை பாடுறார், அதை இன்னைக்கு சுவாமி மலைன்னு சொல்றோம். அந்தணர்கள் குளித்து முடித்து அந்த ஈரத்தை உதறி வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்து வேதம் சொல்லி வழிபடுறத சொல்றேன். இதை நக்கீரர் சொல்றேன். ஒரு 4ஆம் நூற்றாண்டுல பண்ணப்பட்டது, 5ஆம் நூற்றாண்டு கூட வச்சுக்கோங்களேன். தேவார காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இதை அவங்க எல்லாம் பாடுறாங்கன்னும் போது அந்தணர் வழிபாட்டு முருகருக்கு அந்தணர்கள் வழிபட்டதை இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. முருகன் தமிழ் கடவுளா? என்னடா இது பெரிய கேள்வியா இருக்கே. முருகன் ஹிந்தி கடவுளா, முருகன் இந்திய கடவுளா, முருகன் தமிழ் கடவுளா போன்ற பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பேசுபொருள். அவ்வப்போது இது வந்துக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் ஆழமாக பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இதற்கென்றே உருவாகி வந்தது போல முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வர் வந்திருக்காரு. வரவேற்கும். வணக்கம். நான் ஏன் உங்களை இதற்கென்றே அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, உங்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம், சமயம் தொடர்பாக நிறைய நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அதை பற்றி பேசுகிறீங்க. ஆதாரமான கேள்விக்கு போயிடும். என்ன காரணத்தினால தமிழ்நாட்டில் நிறைய பேர் இதில் நிறைய படித்தவர்கள்லேருந்து ஆரம்பித்து அரசியல்வாதிகள்லேருந்து சாதாரண மக்கள்லேருந்து முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு பதத்தை, அந்த ஃப்ரேஸை ஏன் இப்படி பயன்படுத்துகிறாங்க? தமிழால் வைதாரியும் வாழ வைப்பான்கிற மாதிரியான வரிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஓரளவுக்கு அருளாளர்கள் பாடி இலக்கியங்கள்லேயே வந்துடுது. முதல்ல ஒரு தனி சமய நூல் ஒரு தெய்வத்தை முன்னிறுத்தி பாடப்பட்டதுன்னா அது முருகருக்கு தான். சங்க இலக்கியத்திலேயே வந்துடுது. ஒரு முழு நூல் 18 தொகுப்புல திருமுருகாற்றுப்படை முழுவதுமாக முருகனுக்கு கொடுக்கப்பட்டு 6 தலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாண்டிய நாட்டை சுத்தி இந்த 6 தலங்கள்லையும் நீ இப்படி எல்லாம் இருக்கிற இந்த திருவிளையாடல்கள்லாம் செய்தேன்னு அவர் பாடி கொடுத்துடுறார். அது ஒரு அசைக்க முடியாத ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொருள். அது தொடர்ந்து நமக்கு சங்க காலம் ஒரு அளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்தி இயக்க காலத்துல சைவம் ஒரு விதத்துல நான் பரிபாடல் அதற்கு முன்னோடியா எடுத்துக்கிட்டா, இந்த ரெண்டோடைய டைம் பீரியட் நமக்கு தெரியாது, வேண்டாம்னாலும் அதுல 2 கடவுள், ஒரு ஆறு, ஒரு நகரம் அப்படின்னு வந்துருது. சரி. ஸோ அந்த விதத்திலையும் அங்க முருகன் 2 பேரும் பரிபாடல்ல கிடைக்காத சில பாடல்கள் உண்டு. அதுல நமக்கு இந்த தெய்வங்கள் எல்லாம் பத்தி கூட ஒரு இந்த பொன்வளை அணைந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பத்தின பாடல்கள்லாம் கூட ஒரு பாட்டு உண்டு. ஒருவேளை குற்றவையாக இருக்கலாம் அப்படின்னு இல்ல, அது அந்த தெய்வத்துக்கு அவங்க பேரே தனியா கொடுத்துடுறாங்க. நம்ம ரொம்ப அதிகம் புழக்கத்துல இல்லாமல் போன ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சொல்லி அவங்க காடுகளால்னு சொல்லி ஒரு தெய்வத்தை சொல்லிடுறாங்க. சரி, அப்படி சொன்னாலும்
அது கூட அது கொற்றவையை குறிக்க ஏதோ ஒரு தெய்வத்தினுடையது. அதாவது இந்த 2 பிரபலமா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. சரி. இன்னொன்னு பரிபாடல் சுத்தி சுத்தி மதுரையை பத்தி பாடப்பட்டதுனால முக்கியமா இருந்த திருப்பரங்குன்றம், அழகர் மலை இத 2ஐயும் வைத்துக்கொண்டு அங்க இருந்த வழிபாடுகள் இந்த மரபு எல்லாத்தையும் அவங்க தொகுத்து கொடுத்துறாங்க. ஸோ இன் எஃபெக்ட் நான் நீங்க சொன்னதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் திருமுருகாற்றுப்படை ஆக இருக்கட்டும், பரிபாடலில் ஒரு பகுதியாக இருக்கட்டும், கணிசமாக கடவுள் பற்றிய பாட்டுகள் அப்படின்னா அதுல வந்து முருகனுக்கு அதிகமான இடம் இருக்கு. சரி, இது தொடக்கம். சரி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு பக்தி இயக்க காலத்துல முருகப்பெருமான சிவபெருமானுடைய மகன்னு அறிமுகமே ஆயிடுறார் நமக்கு. அதுல சொல்லும் இது திருமுருகாற்றுப்படையிலேயே சொல்லிடுறார். திருமுருகாற்றுப்படையிலும் இருக்கு, பரிபாடலும் இருக்கு, சந்தேகமே இல்லை. கோயில்கள் வழிபாடு வரும்போது, சிவாகமங்கள் முன்னெடுக்கும் போது முருகன் சிவாலயத்துல எங்க வரணும், அவரோட வடிவங்கள் என்ன, இதெல்லாம் சிற்பங்களும் சரி ஆகமங்களும் சரி ரெண்டுமே அதை சொல்லி கொண்டு வரும்போது சேந்தனை மகனாய் கொண்டார்னு அப்பர் சுவாமிகள் சொல்லிடுறார். செந்தில் உரையும் அந்த தெய்வத்திற்கு தாதை கண்டாய்னு சொல்லி எல்லாம் இப்படி எல்லாம் பாடிடுறார். வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய், இப்படி அந்த அந்த ஒரு குடும்ப அமைப்பை வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ளேயும் முருகன் நிலை பெறுகிறார். அவர் சார்ந்து வரக்கூடிய வழிபாடுகள் இதெல்லாம் இருந்துகிட்டு வருது. உள்ளபடியே ராமாயணத்துக்கான ரன்னிங் பேரலெல்லாம் நமக்கு ஒரு கந்தபுராணம். அதே மாதிரி வடக்கே இருந்து தெற்க நோக்கி வராரு. ஒரே ஒரு ஆயுதம், ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு நகரம், அங்க சகோதரர்கள் ஒரு 3 பேர், அவங்க அசுரர்களா இருக்காங்க, அவர்களை அழித்து கடற்கரையில இருந்து அழித்து முடித்துன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர ஒரு திருப்புல்லானிக்கு ஈக்குவலன்ட் மாதிரி பக்கத்துல திருச்செந்தூர் இதெல்லாம் வச்சு இந்த ஒரு கல்ச்சுரல் ஸ்கேப் இதெல்லாம் உருவாகுது. எப்படி பார்த்தாலும் தொடர்ந்து நமக்கு இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டுல பாடல்கள் எண்ணிக்கையினாலேயோ இல்ல நம்பிக்கை சார்ந்தோ பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு ஒரு இடம் மேலதான் வருது. ஆனா இது மட்டுமே காரணமானா கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ள குறிப்பா மாஸ் மீடியால திரைப்படத்துறை, ஏன்னா அதை வச்சுதான் இன்னைக்கு வரலாறு, அதை வச்சுதான் தமிழக அரசியல், அதை வச்சுதான் இல்ல அதுதான் வரலாறு, அதுதான் அரசியல், அதுதான் எல்லாமே ஆயிட்டதுனால நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முருகபக்தி கொண்டவர்கள் திரைப்படத்துறையில கோலோச்சியதே ஒரு பெரிய காலம். தொடர்ந்து அதை செய்து வந்தாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு முருகனை வழிபட்டு ஒருத்தர் பெரிய ஆளாகி நான் எனக்கு அருள் தந்த மருதமலை 7வது படை வீடுன்னு ஒருத்தர் டிக்ளேர் பண்ற அளவுக்கு சாதாரண மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா மருதமலை பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே கோயில் இருந்தது கூட சொல்லிடுவாங்க. புராணம் எல்லாம் வந்துடும், நேர்ல போய் பார்த்தாதான் அது எந்த காலத்திய கோயில் நமக்கு தெரியும். அதனால இந்த விஷயத்துல கூட தொடர்ந்து இருந்து வந்திருக்கலாம். ஒரு காட்டு பகுதியில ஒரு வழிபாடு இருந்திருக்கலாம். அது மெருகேறி ஒரு கோயில் வழிபாடாக உருவாகக்கூடியது தான் நம்ம கோயில் வளர்ச்சியாகவே பார்க்கிறோம். இப்ப இந்த 100 ஆண்டுல இந்த திரைப்படத்துறை எதை சார்ந்து தமிழகமே வளர்ந்ததோ அந்த துறைக்கான ஒரு குலதெய்வம் போலே முருகன் ஆயிடுறார். அப்போ அதை வச்சு பேசக்கூடியது, அது நடுவுல உங்களுக்கு வாரியாரும் முருகனும் பேசுற மாதிரியான ஒரு காட்சி வருது. வாரியார் சுவாமிகள் எடுத்த முயற்சிகள், அவர் ஒரு பெரிய அளவுல. அப்புறம் மரியாதைக்குரிய டிஎம்எஸ் அவர்களுடைய அந்த D90 கேசட்ல 2 பக்கமும் பாடிய முருகபக்தி பாடல்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திருமாலுக்கோ சிவபெருமானுக்கோ முயற்சிகள் கூட வரல, முயற்சிகள் கூட இல்ல. மொத்தத்துல திருமால் கீதங்கள் எனக்கு தெரியும் சீர்காழி சார் ஒரே ஒரு கேசட் தான் போட்டிருக்காரு, தவிர்த்தெல்லாம் நமக்கு பெருசா இல்ல. ஆனா முருகப்பெருமான வந்து அவரை கொண்டு வந்தோம்னா சக்சஸ், கமர்ஷியல் சக்சஸ்ங்கிற மாதிரி ஆக்கி வந்ததுல இந்த ஒரு 100 ஆண்டுக்குள்ள அது ஒரு பெரிய வேலை. கிட்டத்தட்ட இந்த 150 வருஷத்துக்குள்ள தான் உங்களுக்கு திருப்புகழ் பாடல்கள் கிடைக்கப்பெறுது. இந்த மாதிரி ஒரு ஜானர்ல இவ்வளவு சந்தத்துல வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லைன்னும் போது அது ஒரு பெரிய ஒரு மாதிரி அது ஒரு மூவ்மெண்ட் மாதிரியே ஆகுது. எல்லாத்துக்கும் மேல அறுவடை வீடும் இங்க இருக்கு. ஓரளவுக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போதே திருத்தணியை எடுத்துக்கலாம்னு சொல்லி அதை வச்சே பார்டர் பண்ணணுங்கிறதுலாம் ஒரு கிளைமா வந்தது. கரெக்ட். ஆனா ஒவ்வொரு பகுதியிலும் இப்ப நீங்க வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள், சிவனுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னா இலங்கையில ஒரு இடம் அந்த மாதிரி எல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா மீதியெல்லாம் இங்கதான் இருக்கு. சரி, அதே மாதிரி வந்து வைணவ திருப்பதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 திருப்பதி பெரும்பாலும் கொஞ்சம் கேரளால கொஞ்சம் அதை தாண்டி அப்புறம் அங்க கண்டமென்னும் கடிநகர், அது நேபாள் வரைக்கும் போகும். பட் இதை உருவாக்குபவர்கள் இது வந்து இதை பாடுபவர்கள் ஆழ்வார்களோ நாயன்மார்களோ அல்லது முருகனை பாடியவர்களோ அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதனால் அவர்கள் தமிழ்நாட்டையும் பாடினார்கள். நம்ம இந்த கோயில் தொகுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சர்க்கியூட்ஸ் மாதிரி நம்ம பார்க்கக்கூடியது அந்தந்த மாநிலத்துக்கு இருக்கு. அங்கங்க இருக்கக்கூடிய பிரபல தெய்வங்களுக்கு அது மாதிரி உண்டு. பக்கத்துல நீங்க ஆந்திராவுக்கு போனீங்கன்னா இந்த பஞ்சராம கஷேத்திரம்னு ஒரு 5 சிவன் கோயில்களை வச்சிருக்காங்க. கேரளாவுக்கு போனீங்கன்னா அந்த ராம பிரதிஷ்டைன்னு சொல்லி அந்த ஒரு 4 கோயில்களை காமிச்சு இந்த மாதிரியான சர்க்கியூட்ஸ் உண்டு. அங்கெல்லாம் ஒன்னா போய் தரிசனம் பண்றது இதெல்லாம் உண்டு. நமக்கு தமிழுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் உலகம்னு நினைக்கும் போதுதான் அத்தனையும் ஒரு சின்ன கிணத்துக்குள்ள போகுது. எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமா சமீப காலமா தெரிய வந்தது முருகப்பெருமான் ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு இந்த எண்டு வரைக்கும் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரப்போறேன். அகண்ட பாரத தேசத்துல முழுக்க இருந்திருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த தமிழ்க்கடவுள் முருகன் அப்படிங்கிறதுக்கு மாறாக, அதாவது தமிழ்க்கடவுள் அல்ல முருகன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, அவர் இந்திய கடவுளாக இருந்தார் அப்படின்னு பெருசா சொல்றவங்க
ஆரம்பிக்கிறது வந்து நீங்க முருகனுடைய உருவம் கிடைத்த பொறித்த காசுகள் யௌதேயர்கள்ல இருந்து குஷாணர்கள்ல இருந்து எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுதான் ஏர்லியஸ்ட் சொல்ல போனா. இன்ஃபேக்ட் தமிழ் நிலப்பரப்புல பல்லவர்கள் காலத்திலிருந்து தான் நமக்கு எக்ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கிறது. பல்லவர்கள் பாண்டியர்கள் காலத்திலிருந்து தான் நமக்கு உருவங்கள் கிடைக்கின்றன. ஆனா நீங்க வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து மௌரியர்களுக்கு முன்னாடியிலிருந்து கிட்டத்தட்ட அதை ஒட்டியிலிருந்து ஆரம்பிச்சு காசுகளாகவும் புடைப்பு சிற்பங்களாகவும் குப்தர்கள் சிற்பங்கள் எங்க பார்த்தாலும் நீங்க எந்த இடத்தில் இல்லை. கர்நாடகத்துல இருக்கு, இதுல ஆந்திர பகுதியில இருக்கு, ஒடிசால எங்க பார்த்தாலும் கோயிலும் இருக்கும். அத்தனை சிவன் கோயிலும் இருக்கு, அத்தனை கோயிலும் இருக்கு. நாம எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்கோமோ மயில் மேல 2 பக்கம் கால் போட்டுக்கிட்டு கையில வேலோட இவங்க ஒரு வேதத்துல சொல்லப்பட்டிருக்க முருகனுடைய வடிவம்னு எதையோ ஒன்று சொல்ற மாதிரி கூட இல்ல. நாம இங்க எப்படி பார்த்து பழகினோமோ அதே வடிவம் 2 பக்கம் காலை போட்டுக்கிட்டு இருக்கு, கையில வேலோட, இந்த கையில ஒரு சேவலை பிடிச்சுக்கிட்டு 6 முகங்களை காயின்ல காட்டுறான். ஒரு வரிசையில 3 தலை, அதுக்கு மேல 3 தலையை வச்சு காமிக்கக்கூடியதுன்னு இப்படி இன்ஃபேக்ட் ஏர்லி ஐகனோகிராஃபி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 6 தலைகளை பாக்குறது ரொம்ப பின்னாடி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ரைட். அதே மாதிரி மயில் மேல ஸ்ட்ராடல் பண்ணி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ரொம்ப பின்னாடி. ஆனா நீங்க ஒரு பரிவார தெய்வமாக காட்டக்கூடிய அனந்தசயனா பேனல்ல, தேவ்கட் அனந்தசயனா பேனல்ல ஒரு சின்ன இடத்துல மற்ற இடங்கள்ல இருக்கிற அவர் மயில் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பார். ரைட். ஸோ மயில் மீது முருகன் அப்படிங்கிறது, மயில் முருகன் சேவல் வச்சிருக்கிறது ஒடிசால வேலு திரிஷிகையோட. நீங்க இன்னும் வேல் இவ்வளவு சொல்றோம் இல்லையா, இங்க எந்த சிற்பத்திலையும் சோழர்களாகட்டும் பல்லவர்களாகட்டும் கையில வேல் பிடித்த முருகனை பார்க்கவே முடியாது. கிடையாது. அஸ்திரமாக வேலை பிடித்து கொண்டிருக்கவே மாறாக ஒரு வஜ்ரமும் வஜ்ராயுத சக்தியாயுதம் தான் கையில ஏந்துவார். வேலை ஒரு ஆபரணமா பண்ணி மேலதான் சாத்துவோம். சேவர் கொடி அப்படிதான். வேலும் சேவர் கொடியுமே நேரடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு வடக்கே தான் கிடைக்குது. இந்த 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 எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கிடைக்கும். ஹிமாச்சல் பிரதேசத்தில் நீங்க எங்க போனாலும் இருக்கு. அப்ப இதை திரும்ப திரும்ப தமிழர்கள் இது எங்க கடவுள், இது எங்க கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விதத்துல அவங்க வந்து இந்த ஒட்டுமொத்த பரந்த பாரத தேசத்துல எல்லோரும் தம் கடவுள்னு நினைக்கிற ஒருத்தரை போய் அந்த கடவுளையும் அவமதிக்கிறாங்க, அந்த பக்தர்களையும் அவமதிக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிறாங்களா? இல்ல, அது தன் கடவுள்னு தான் சொல்லிக்கிறத பத்தி நம்ம ஒன்றும் கவலை இல்லை. என் கடவுள் சொல்லும்போதுதான் பிரச்சனையாக. அதை சொல்றதுக்கு எந்த தெய்வத்தை பத்தியுமே யாருக்குமே அருகதை கிடையாது, யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. தெய்வத்துக்கு முதல் இலக்கணமே அத்தனை பேருக்குமானதா இருக்கணும். அவ்வளவு பேருக்குமானதாக இருக்கும்போது தான் அது உலகத்தையே படைத்து காத்து அழிக்கக்கூடிய தெய்வம்னு நம்ம கொண்டாட முடியும். அப்போ வேற ஏதோ ஒரு தேசத்துல மெக்சிகோல இருந்து யாரோ ஒருத்தர் திருப்புகழ் படிச்சுட்டு முருகன் பெரும் ஒரு காதல் கொண்டு அவர் காவடி எடுத்துக்கிட்டு வந்தார், பழனி போனார்னா நீங்க அவர் வரவே கூடாது, அவர் வேற தேசத்தை சேர்ந்தவர். உண்மையான தகவலையே சொல்றேன். நமக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஆமா திருவண்ணாமலை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு, ரஷ்யால இருக்கிறவர். அவர் நம்மோட பல டூர்ஸ்க்கு வந்திருக்காரு. அவர் வந்து இவ்வளவு ஒரு இதா திருப்புகழ் படிக்கிறது, திருமந்திரம் படிக்கிறது, மொழிபெயர்த்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு தீவிர முருக பக்தன். தன்னுடைய பேரை கேட்டா அவர் வந்து ரஷ்யன் பேர் இல்ல, முருகேசன் சொல்லக்கூடியவர். பேசிட்டு இருக்கோமே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இல்ல இது ஏன் கடவுள் அப்படின்னு சொல்றது இது ஒண்ணு. ரெண்டாவது இந்த அரசியலுக்குள்ள வருவோம். இந்த அரசியல்ல வந்து அடிப்படையாக என்ன சொல்ல வராங்கன்னா 2 ட்ராக்ல போகுது. ஒன்று வந்து எங்கள் வேலன் வேறு, உங்கள் கார்த்திகேயன் வேறு, எங்கள் முருகன் வேறு, உங்கள் சுப்பிரமணியன் வேறு. நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒன்று சேர்த்தீங்க. எங்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்தது, எங்களுக்கென்று ஒரு சில வழிமுறைகள் இருந்தன. எங்களுடைய வேலன் வெறியாட்டம் ஆடுவான். அந்த தகவல் எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்கணும். சங்க பாடல்களுக்கு போவாங்க. அதே சங்க பாடல் அதே திருப்பரங்குன்றத்துல பக்கத்திலேயே அந்தணர்கள் வழிபடக்கூடியதை சொல்லுது. திரு ஏரகம்னு ஒரு தலத்தை பாடுறார், அதை இன்னைக்கு சுவாமி மலைன்னு சொல்றோம். அந்தணர்கள் குளித்து முடித்து அந்த ஈரத்தை உதறி வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்து வேதம் சொல்லி வழிபடுறத சொல்றாரு. இதை நக்கீரர் சொல்றார். ஒரு 4ஆம் நூற்றாண்டுல பண்ணப்பட்டது, 5ஆம் நூற்றாண்டு கூட வச்சுக்கோங்களேன். தேவார காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இதை அவங்க எல்லாம் பாடுறாங்கன்னும் போது அந்தணர் வழிபாட்டு முருகருக்கு அந்தணர்கள் வழிபட்டதை இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? வேதம் கொண்டு முருகன் வழிபடவில்லை தமிழகத்துல எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு காஸ்மோபாலிட்டன் சொசைட்டில அவரவர்களுடைய பாவத்திற்கு ஏற்றார் போல் அந்தந்த தெய்வத்தை வழிபட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படி பார்த்தோம்னா கொற்றவைக்கு வந்து அரிகண்டம் கொடுக்கறது, நவகண்டம் கொடுக்கறதுலாம் இருந்தது. இன்னைக்கு ஆர்வ மிகுதினால் நான் கொடுக்குறேன்னு போயிட்டு அப்படிதான் வழிபடணும்னு யாராவது சொல்ல முடியுமா? கைவிரல் நகத்தை அறுத்தது மாதிரி போடுவோமா? கை விரல அறுத்து போடுறதுக்கு நமக்கு தைரியம் வருமா? இது ஏதோ ஒன்று கம்ஃபர்டபுளா இருக்கும்போது இதுதான் எங்கள் இது மட்டும்தான் நாங்க வந்து செம்மறியாட்டை பலி கொடுத்து தினை இன்னைக்கும் முருகப்பெருமானுக்கு அந்த மாதிரி வழிபடுபவர்கள் உண்டு.
கந்தசஷ்டி முடிச்சு வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை இடும்பன் பூசைன்னு சில சமுதாயத்துல செய்வாங்க. சரி. அவங்க எல்லாம் தீவிர முருக பக்தர்கள். அது சிவபெருமானை விட முருகனை கொண்டாடக்கூடிய பாரம்பரிய தமிழ் சமூகம். சைவ உணவு சாப்பிடுறவங்க. சஷ்டி விரதம் 6 நாள் விரதம் இருந்து திருக்கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு விரத பூர்த்திக்கு அப்புறமா வர ஞாயிற்றுக்கிழமை முருகனுடைய அந்த ஒரு ஆசுர குணத்தோடு கூடிய ஒரு பக்தர் இடும்பன் ஒருத்தர் அந்த சிவகிரி மலையை தூக்கிட்டு வர்றவர், அவர்கிட்ட இருந்தா அந்த காவடி தூக்குற வழக்கம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு வழிபாடு செய்வாங்க. அந்த சஷ்டிக்கு அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அசைவ படையல் வீட்டுக்கு வெளியில புழக்கடையில செவுத்துல சாணம் பூசி அதுல வந்து வேல் மயில்லாம் வரைஞ்சு அவருக்கு ஒரு அசைவ படையல் போடுறாங்க. ஒரே வீட்டுல முருகப்பெருமானுக்கு தேனும் தனிமாவும் கொண்டு விளக்கேற்றி மற்றபடிக்கு பட்டணங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி விரதம் இருந்துட்டு இந்த பக்கம் அவருடைய அடியார்னு சொல்லப்படுற ஒரு இடும்பனுக்கு இப்படி ஒரு பூஜை செய்யறது. இப்போ இது இந்த மாதிரியான சம்பந்தங்கள் சேர்ந்து ஒருத்தர் அவரவர்களுடைய பழக்க வழக்கங்களின் படி வழிபடுதல்ங்கிறதுக்குள்ளதான் இந்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே நாம பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்போ காபாலிகர்கள் வழிபடக்கூடிய அதே சிவனை நாமும் வழிபடுறோம். நான் சித்தாந்த சைவர்களுக்கு எது கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை அவங்க ரொம்ப உத்கிருஷ்டமா எடுத்துக்கிறாங்க. அதுவும் தமிழகத்துல இருந்திருக்கு. அவங்களும் இங்க இருந்திருக்காங்க, இதே ஊர்ல இருந்திருக்காங்க, மடங்கள் இருந்திருக்கு, அரசர்கள் அவங்களுக்கு நிபந்தங்கள் கொடுத்திருக்காங்க, அவங்கள பிறந்திருக்காங்க. ஆனா ஒரு 12-13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு காலத்துல இல்லாமல் போகுது. அப்போ சமுதாயத்துல எது ஏற்போ எது ஏற்பில்லைங்கிறத யாரு நிர்ணயம் பண்றாங்க நம்மளால சொல்ல முடியாது. இதை வந்து அரசியல் சட்டங்களை தாண்டி மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு அந்த பழக்கத்தை வாங்கிக்கிறாங்க, அதனுடைய தன்மை எவ்வளவு, இந்த காலத்துக்கு அது எவ்வளவு பொருந்தி வரும்னு பார்த்து ஃபேட் ஆகுது. அதுவா தானாகவே நடக்கக்கூடியதுதான். அந்த விதத்துல வெறியாடல் ஆடின முருகன் வழிபாடு இங்க இருந்தது, யாரும் இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல இதுவும் இருந்திருக்கு. இப்போ இதுக்கான பழக்க வழக்கங்கள் இது அப்படியே மக்கள் நிறைய பெரும்பான்மை பின்பற்றினாங்க, இதெல்லாம் வந்தது. இப்பவும் நீங்க தெனைமாவில் ஒரு களத்தை வரைஞ்சி ஒரு வேலை நட்டு வச்சுட்டு ஒரு செம்மறியாட்டை பலி கொடுத்து வெறியாடல் ஆடினா கூடாதுன்னு யார் சொல்ல முடியும்? பண்ணுங்களேன், யாரு வேண்டாம்னா. இப்போ இதை யாரோ வந்துதான் இதை தடுத்துட்டாங்கன்னா அந்த அளவுக்கு வீரியத்தோடு வந்து ஒருத்தர் இதை தடுத்திருக்க முடியும்னா அப்போ நீங்க அதை எதிர்க்கக்கூடிய பலத்துல இல்லாம இருந்திருக்கீங்க, அவ்வளவுதானே. அப்புறம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றியது, மூத்த குடி எப்போதும் வேலோடு இருந்தது, இரும்பு கொண்டு நாங்க தான் ஆயுதங்கள் பண்ணோங்கிறதெல்லாம் அடிபட்டு போகுது. அப்ப அந்த வீரம் அது எல்லாமே அடிபட்டு போகுது இல்லையா? ஏதாவது ஒரு பக்கத்துல தான் நிக்கணும் இதுல நீங்க. அப்போ உலகம் முழுக்க தெய்வமாக பார்க்கக்கூடியது. அப்ரஹாமிய மதங்கள் எடுத்துக்கோங்க, வேற ஏதோ தேசத்துல தூர தேசத்துல தோன்றியது, அந்த தேசத்துக்கான விதிகளுக்கு உட்பட்டே தான் வளர்ந்தது. ஆனா அது பிரயாணம் பண்ணி வந்த போது அந்தந்த ஊர்ல இருந்த பழக்கத்துக்கு தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ ஒரு கோர் கேத்தலிக் வந்து ரோம்லயே பிறந்து வளர்ந்து ஒருத்தர் வந்து இங்க பார்க்கக்கூடிய ஒருத்தரை பார்த்துட்டு இவங்க கடைபிடிக்கிற வழக்கங்கள் இல்லைன்னு சொல்றதுக்கே வாய்ப்பு உண்டு. அதே ஸ்கூல்ல சேர்ந்தவங்களுடைய வழக்கம் இது எங்க வழக்கமே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் இது இந்த மாதிரி இவ்வளவு தூரத்துல இருந்து வர மதங்களுக்கான இதே விதிதான் இங்கேயும். நமக்கு முழுக்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் பின்பற்றினாங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ பரம சுப்பிரமணியன்னு சொல்லிக்கிறான் பல்லவன். பல்லவ மன்னரை என்னவா சொல்லுவீங்க நீங்க? அவன் தன்னையே தான் பரம முருக பக்தர், பரம பாகவத அப்படின்னு ஒருத்தர் தெய்வத்தையும் சொல்லிக்கிறான். இது வந்து எங்கேருந்து இது ஆரம்பிக்குதுன்னு நான் என்னுடைய ஒரு பார்வையை சொல்றேன். ஒரு கட்டத்துல இந்த இண்டாலஜி, அதாவது இந்தியவியல்ங்கிறத படிக்க வந்த பலவேறு மேலை நாட்டு அறிஞர்கள், நான் வந்து முக்கியமாக இந்த ஸ்மைல் ஆஃப் முருகன் புத்தகத்தை எழுதின கமில் வெல்லபெல்ல சொல்லுவேன். அது போன்ற பலர் வந்து அவங்க ரொம்ப ஒரு எளிமையான சூத்திரத்தின் அடிப்படையில் அவங்க ஒன்றை பார்க்கும்பொழுது இது இப்படி இருக்கு, அந்த இது இப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் ஒருத்தராக இருக்க முடியாது, இதுவும் ஒரு யாரோ ஒருத்தர் உட்காந்து ஃபோர்ஜ் பண்ணி ஒரு வெல்டு பண்ணி ஒரு புதிதான ஒரு பொருளை உருவாக்கினார்கள் அப்படிங்கும்போது வெள்ளைக்காரனே சொல்லிட்டான்டா அப்படின்னு. அவர் செக் நாட்டுக்காரர், அவரும் வெள்ளைக்காரர் தான் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு பார்வை வர ஆரம்பிக்குது. தென் அகடமிக்ஸில் அது என்ட்ரன்ஸ் ஆகுது. அது பிரிவினையை பயன்படுத்த விரும்புபவர்கள் அதை உடனே தாவி பற்றி கொள்கிறார். இது முருகனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இதுதான். அதே தான் அதோடைய ஃபார்முலா தான். தென்னாடுடைய சிவனை போற்றி அப்பனா அவர் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி பாட்டை விட்டுட்டு எங்க தென்னாட்டுக்காரர் அவரு, நீங்க வந்து சிவனையும் ருத்ரனையும் வேத ருத்ரனையும் இணைச்சிங்க, அதே மாதிரி எங்களுடைய மால் வேற உங்களுடைய விஷ்ணு வேற, 2த்தையும் இணைச்சிங்க, எங்களுடைய கொற்றவை எங்களுடைய தெய்வம் வேற, நீங்க வந்து துர்க்கையை கொண்டு வந்தீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் போட்டு. ஆனா நம்ம வந்து நீங்க சொன்னீங்க இப்ப இதுல 2-3 பேர் எடுத்துப்போம். ஓகே, கொற்றவைக்கு இளங்கோ ஒரு வடிவம் கொடுக்கிறார், அப்படியே ஆகமங்கள்ல காணப்படுகிற மகிஷாசுரமர்த்தினியோடைய வழிபாடே சொல்றார். வழிபாடு மட்டும் இல்ல, வழிபாடே சொல்றார். அதுவே அப்படியே பொருந்தி வருது, அப்படியே பொருந்தி வருது. அதே மாதிரி பரிபாடல்ல முருகனுக்கான கம்ப்ளீட் ஐகனோகிராஃபி வந்துருது, அவருடைய எல்லா ஆட்ரிபியூட்ஸும் வந்துருது, அவருடைய எல்லாமே வந்துருது. அப்ப தொடர்ச்சியாக இது வந்து ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் நடந்திருந்தா அது எப்ப நடந்ததுன்னே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு தான் பார்க்க முடியும்.
அப்ப ஏன் வந்து திரும்ப எப்ப நடந்ததுன்னு அந்த காலகட்டத்தை சொல்லும்போது எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. சங்க இலக்கியத்தை ஒரு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டு வரைக்குமே கொண்டு போகலாம், பொதுயுகத்துக்கு முன்னாடி. அப்பவே இதெல்லாம் பாடப்பட்டுடுச்சுன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த கற்பனை காலம் எப்ப இருந்தது? ஏன்னா அதுக்கு ஒரு சில நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம அப்பதான் கற்காலம் முடிஞ்சு இரும்பு இப்பதான் உள்ள வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். அப்போ அதுக்கே முன்னாடி இவ்வளவும் இருந்ததா? அந்த சாட்சிகள் எங்க? இது எதுவுமே இல்லாம திடுதிப்புன்னு ஒரு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிச்சு 5-4ல ஆரம்பிச்சு 3ஆம் நூற்றாண்டுல நாங்க ஒரு எஸ்டாபிலிஷ்ட் சங்க பாடல்கள் பாடக்கூடிய அளவுல ஒரு பெரிய ஆட்சியெல்லாம் அமைச்சாச்சு. சேர சோழ பாண்டியர்லாம் வந்தாச்சு, வீரம் வந்தாச்சு, வெற்றி போர் எல்லாம் வந்தாச்சு. அதுக்கு ஒரு 100 ஆண்டு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இதுக்கான சாயல்கள் எதுவும் இல்லாம இருக்கு. சரி, அதிகபட்சம் இப்போ ஒரு வாதத்துக்கு நான் ஏற்கலனாலும் ஒரு வாதத்துக்கு கீழடியவே சொல்லிட்டா கூட, ஒரு 4-5ஆம் நூற்றாண்டுக்குன்னு சொல்லிட்டா கூட, அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு எந்த சாட்சியமும் தடையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில திடீர்னு 3ஆம் நூற்றாண்டுல மதுரை வந்துருது, வஞ்சி வந்துருது, இத்தனை பெரிய பெரிய நகரங்கள்லாம் வந்துருச்சு, உருவாயிடுச்சு. அப்ப இங்க நாங்க முதல்ல இருந்தே இருந்தோம். இந்த இவ்ளோ டிஸ்கிரிபன்சிஸ் அதுல இருக்கு. கரெக்ட். எப்படி இதை ஏத்துக்க முடியும்? சரி, இவங்க சொல்ற சங்க பாடல்கள் காலத்திலேருந்தே முருகப்பெருமான் அந்தணர்களால் வழிபடப்படுவதும் வேதம் கொண்டு ஏத்தப்படுவதையும் பரிபாடல்ல அங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். இளங்கோவடிகள் அதை சொல்லிடுறார். காலந்தோறும் பக்தி இலக்கியம் நமக்கு ஆகாது, அதை விட்டுடுவோம், அதை தாண்டி வெளியில வந்துடுவோம். அதுக்கு அடுத்து வந்தவங்களையும் பிற்காலத்திலையும் கூட அருணகிரிநாதர் இதெல்லாம் முடிச்சு ஒரு 1000 வருஷம் கழிச்சு வர்றார், ஒரு 800 வருஷம் கழிச்சு வர்றார். அவர் திரும்ப 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 இந்த முருகனை தானே பாடுறார், எல்லா புராணங்களையும் சொல்றார். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கச்சியப்ப சிவாச்சாரியார் வரார், முருகனுடைய புராணத்தை முதல்ல தொகுத்து கொடுக்கிறார். அவர் எங்கேயுமே முருகன் ஒன்னும் திண்டுக்கல் பக்கத்துல ஏதோ ஒரு நதியிலேருந்து புறப்பட்டு வந்தாருன்னு சொல்லல, பழனிமலையை சார்ந்த ஒரு நதிக்கு வந்தாருன்னு சொல்லல, கைலாயத்துல நடந்த காட்சியில இருந்தா அவர் வர்ணிக்கிறார். அவர் காஞ்சிபுரத்துக்காரர், அவர் ஒரு சிவாகமவாதி, அவர் தமிழ்ல தான் பாடியிருக்கார் அத்தனையும். முருகப்பெருமான கொண்டாடுறார், தமிழை கொண்டாடுறார், எல்லாத்தையும் பண்றாரு. இப்ப அவரும் தமிழர் இல்லையா? எந்த காலத்துல தான் இது நடந்தது? இப்ப கிளியரா வந்து செலக்டிவா தனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் ஒரு ஆர்குமெண்ட். இப்போ இதை வந்து வெறும் சோஷியல் மீடியா ஆர்குமெண்ட்னு வச்சுங்களேன், தாண்டிட்டு போயிடலாம், டே படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இது வந்து சில எப்படி சொல்றது, ஒரு ஆன்மீக பேச்சாளர்கள் சிலர் அதை பற்றி பேசும்பொழுதும், ஓரளவுக்கு ஸ்காலர்ஷிப்பை காண்பிக்கக்கூடிய சில துறைகளிலாவது அவர்கள் பேசும்பொழுதும் அந்த பிரிவினை வந்து ரொம்ப கூர்மை அடைகிறது அந்த இடத்துல. அதுதான் நோக்கமா? நீங்க வந்து அந்த நம்ம தமிழ் எக்ஸெப்ஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நீ எல்லாம் இந்தியாலாம் இருக்கட்டும், ஆனால் நாங்கள் தனிப்பா, எங்களுக்குன்னு தனி பாதை இருக்கு, எங்களுக்குன்னு தனி இலக்கியம் இருக்கு, எங்களுக்குன்னு தனி கடவுள்கள் இருக்கு, இல்லை இல்லை அது எங்களோடது தான், நீங்க வந்து ஒட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை, தன்னை தனியாக பார்ப்பது அப்படிங்கிறது வந்து இவ்வளவு ஆழமாக வந்து அதற்கு பேசிஸ் இல்லைன்னு ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். உடனே நம்ம வந்து தர அடிப்போம். அதே பதில்கள், அதே கேள்விகள், அதே பதில்கள். இது வந்து அதே மாதிரி வந்து விநாயகருக்கு யூஸ்வலா அவர் விநாயகர் வழிபாடு இல்லை, ரொம்ப அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப மைக்க பிடிச்சிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, வாதாபியிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்படின்ட்டு. திருப்பி உடனே லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓடி போய், இல்லைப்பா அங்கே இருந்ததுப்பா, ஆல கிராமத்தில் இருக்கு, இங்கே கிடைச்சது, பிள்ளையார்பட்டியில் போய் பாரு, எழுத்து பொறிப்பு பறிச்சது இங்கே இருக்கு, சாலுவன் குப்பத்தில் கிடைச்சது. இந்த சாலுவன் குப்பம் முருகன் கோயில் இருந்தது, சுனாமி போது வெளிப்பட்டது, ஒரு டெரகோட்டா ஃபிகர் கிடைச்சிருக்கு. வெளியவே வரல அதெல்லாம். ஓகே, அது நல்ல வேளை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, சைஸ் டைமென்ஷன்ஸோட ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, துதிக்கையோட தெரியுது, அங்க கிடைச்சிருக்கு. அது சங்ககால முருகர் கோயில் தானே. அங்க போய் இப்போ இந்த பொன்னியின் செல்வன் பாட்டெல்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதே இடத்துல தான் அதுவும் கிடைச்சது. இந்த அளவுக்கு தான் நமக்கு இந்த இதை திரும்ப 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 இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இதை பத்தி பேச வேண்டிய அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல என்ன மிஸ் பண்றோம் நம்ம? அது யோசிப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க எதனால முருகப்பெருமான் தமிழ் கடவுளானார்னு கேட்டலாம். அந்த மாதிரி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற பலருக்கும் திருமால் வந்து தெலுங்கு கடவுள்னு ஆக்கி வச்சிருக்காங்க. வேற ஒரு ரீசனும் இல்ல, திருப்பதி அங்க இருக்கிறதுனால திருமால் தெலுங்கு தெய்வம். இதை சொல்றவங்களுடைய வார்த்தையும் கேட்கப்படுதுன்னு போதுதான் சோசியல் மீடியா மேல ஒரு கோவமே வருது. உங்களுக்கு வந்து ஆல் யூ நீட் இஸ் a BGM, ஒரு சென்சேஷனல் டாபிக், கொஞ்சம் லைட்டிங் செட்டப் அண்ட் a good editor. You turn a scholar overnight. ஒரு ஒரு 75,000 பேர் 80,000 பேர், எனக்கு சில சமயத்துல என்ன நடக்குது இங்கன்ட்டே தோணுது. இப்போ ப்ராப்ளம் அதோட கூட நிக்கல, இவங்கள சப்போசிட்லி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிலதுல எல்லாம் கூப்பிடுறாங்க, வந்து உங்களுடைய தீசிஸை நீங்க ஒரு பிரசன்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்க, அங்கேயும் இந்த எடிட்டர்ஸோட வீடியோகிராஃபர்ஸோட போயிட்டு காரை விட்டு இறங்குறதுல இருந்து மாலை போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு
அங்க போனோடனே எல்லாரும் ஹா ஹூன்னு கத்தி கை தட்டிட்டு இட் இஸ் சப்போசிட்லி அன் அகாடமிக் செஷன். சில யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்க கம்பல்சரியா ஒரு செமினார் நடத்தணும்ன்றாங்க இல்லையா, ஆமா அதுக்கு இவங்களால அது அஃபோர்ட் பண்ண UGC முடிஞ்சது தான் அதுக்கான காரணமே. யூஜிசி நாம் நீங்க வருஷத்துல பண்ணி தொலைக்கணும்னு. ஆமா இந்த பிப்ரவரி மாசம் தான் இதுக்கான அந்த ஒரு காலம். பட்ஜெட் தீர்றதுக்குள்ள மார்ச்ல பண்ணியா இயர் எண்டிங்குள்ள பண்ணணும். செமஸ்டர் எக்ஸாம்ஸ் முடிச்சு ஃப்ரீயா இருக்க டைம்ல யாரையா ஒரு 3 பேரை கூப்பிடுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 3 கூப்பிடுறாங்க. இப்போ இவங்களை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டது போக அறிவுசார் விவாதங்களுக்கும் செமினார்ஸுக்கும் கான்ஃபரன்ஸுக்கும் கூப்பிடுறாங்க. ஒரு 20 நிமிஷம் அவங்களுக்கு என்னன்னா இப்ப இந்த டாபிக்ல ஒன்றும் புதுசு இல்லை, அவங்க வழியிலேயே இதுக்கு முன்னாடி இருந்த சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசினதையே அங்க எடுத்து சொல்லி கைத்தட்டல் வாங்கி அதை எடுத்து போட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஒரு ரீல், அவங்களுக்கு அதோட முடிஞ்சிருது. அந்த கொலாபரேஷன்ல பேமெண்ட்டோட அது முடிஞ்சிருது. பட் இது எவ்வளவு டேமேஜஸ் பண்ணுது? இல்லை இதில் ரெண்டாக பிரிச்சுப்போம். ஒன்று இந்த டேமேஜ் நீங்கள் சொல்லும்போது ஒன்று வந்து அகடமிக்கலி அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம், இவ்வளவு எவிடன்ஸை கொடுத்துடலாம். ஸோ எந்த இடத்துலையும் அகடமிக்காக அது நிற்காது. திஸ் இஸ் இந்த நான் அகடமிக் ரியல் விச் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். நம்ம அங்கே தான் வந்து சுற்றி சுற்றி அதில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு என்னன்னா, இதெல்லாம் சும்மா படிச்சுட்டு ஃபார்வர்ட்ஸாக வீட்டில் உட்காந்து 11 மணிக்கு ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த பிள்ளையார் சதுர்த்திக்கு காத்தால குளிச்சுட்டு போய் பிள்ளையார் வாங்கிட்டு தான் வராங்க. அது ரைட். வந்து கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணி எங்கேயாவது பக்கத்து ஊருக்கு போகிறதா கூட பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு தான் போகிறாங்க. ஸோ அது வந்து அவங்கள இன்னும் ஷேக் பண்ணுற அளவுக்கு இது வந்து அஃபெக்ட் பண்ணலை. மேபி இது கொலேட் ஆகி ஒரு 50 வருஷம் கழிச்சு பிரச்சனை ஆகுமான்னு யோசிச்சா அங்கே தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் அகைன் அதையும் பார்த்தோம்னா இப்போ இது வந்து இன்னைக்கு தோன்றது இல்லை. இதே கதைகளை நீங்க பாத்தீங்கன்னா சித்திரை 1 வருஷப்பிறப்புக்கு ஆரம்பிச்ச கதையிலேருந்து பங்குனியில ஸ்ரீராமநவமி வரைக்கும் 12 மாசமும் கொண்டாடுற பண்டிகைகளுக்கு ஒரு கதை வச்சிருக்காங்க. அதை அதை இழிவுபடுத்தியோ இல்ல அதை அசிங்கப்படுத்தியோ இதை ஒரு ஓவாமை இருக்குங்கிற மாதிரி ஆக்கிறதுக்கு அதுக்கு கீழ்த்தரமான கதைகள் வரைக்கும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் 60களிலே ஆரம்பிச்சிருது. அப்போ மேகசின்ஸ்ல இருந்தது இப்ப ரீல்ஸ் ஆயிருக்கு. யூடியூப் வீடியோல ஒரு 10-20 வருஷம் முன்னாடி யூடியூப்ல இருந்து 10 வருஷம் முன்னாடி இப்ப ரீலா வந்திருக்கு. அதை தாண்டி வருஷப்பிறப்புல ஆரம்பிச்சு ஸ்ரீராமநவமி வரைக்கும் கொண்டாடுறவங்க கொண்டாடிட்டு தான் இருக்கும். ஸோ அது அவ்வளவு பெரிய எஃபெக்ட் ஆகாதுன்னு எனக்கு பர்சனலா இதுல எரிச்சல் ஆகுது. சில சமயத்துல திரும்ப 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 இதே சொல்லிட்டு இருக்கும் போது இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு புத்தகத்தையே போட்டு கூட PDF ரிலீஸ் பண்ணிட்டா கூட திரும்பவும் அங்கேருந்தே தான் முதல் கேள்வின்னு ஆரம்பிக்கும் போது முருகப்பெருமான நீங்க இந்த மாதிரி சுருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையுமே சுருக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ நீங்க வந்து ஒரு மாதிரி தனியாவே போயிடுறீங்க. அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னா அது அந்த செப்பரேட்டிசம். இப்போ இந்தியான்னு ஒரு தத்துவமே இல்லைன்னுலாம் சொல்றாங்க. மெகஸ்தனீஸ் பொது யுகத்துக்கு 400 ஆண்டுகள் முன்னாடி வரார். இந்தியாவினுடைய டிராவலாக கம்பைல் பண்ணி அவர் வைக்கிற பேரு இண்டிகா. இந்தியாங்கிற பேரோட தான் இது ஒட்டு மொத்தத்தையும் அவர் சேர்க்கிறார். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்தியான்னு ஒரு கான்செப்டே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? வெளிநாட்டிலேருந்து அந்த பகுதிகளில இருந்து வந்த ஒருத்தருக்கு ஈஸ்டர்ன் வேர்ல்ட்லேருந்து வந்த ஒருத்தருக்கு இந்த நிலப்பரப்பு மொத்தத்துக்கும் வச்ச பேர் இண்டிகாங்கிறது தான். ஆங்கிலேயர் வந்து தான் கொடுத்தாங்க, இஸ்லாமியர்கள் வந்து தான் கொடுத்தாங்க. நிச்சயமா இல்ல. உலகத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்புக்கான பேர் இந்தியா தான். அதைத்தான் அவங்களே இதுல பிலாசபிஸ் ஒன்னா தான் இருந்திருக்கு. ரீஜனல் டிஃபரன்சஸ் இருக்கும். அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே வித்தியாசங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரே குடும்பத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கு, ஒரே சமுதாயத்துக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஹவு ரீஜனலிசம் வர்க்ஸ், டைம் வர்க்ஸ். பட் அதை தாண்டி அதோட கோர், அதோட எசன்ஸ் இப்படியே தானே இருக்கு. வேதத்துல எப்படி அக்னி ஸ்வரூபமா போற்றப்படுகிறாரோ, வீரியத்தின் சின்னமாக கொண்டாடப்படுகிறாரோ, அந்த ஆண்மையினுடைய வெளிப்பாடா இதே அத்தனையும் இங்கேயும் வச்சு பாடுறாங்க. இப்போ அட்லீஸ்ட் ரெண்டுத்தையும் ஒன்னா தான் சொல்லியிருக்குன்னா அது ஒத்துக்கோங்க. அங்க அப்படி இல்லவே இல்லை, எங்க கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொன்னோம்னா இதுக்குள்ளேயே தான் முடிஞ்சிடும். அண்ட் இதை செய்யறவங்க யாரும் கொஞ்சமான அதெல்லாம் வாசிச்சுட்டு தான் வந்து செஞ்சாங்களான்னா இல்ல. எனக்கும் வடமொழியெல்லாம் அவ்வளவு தெரியாது, நான் மூல நூல்ற வடமொழியில வாசிக்கல. ஆனா அப்ரூவ்டா இருக்கிற டிரான்ஸ்லேஷன்ஸையாவது படிக்கிறோம். அது ஒரு அளவுக்கு சில வார்த்தைகளை வச்சு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதா இருக்குங்கிறதையா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பேசுறோம். இதுல வந்து சில விஷயங்களாவது இன்னைக்கு நின்று போயிடுச்சு. இது வந்து ஸ்கந்தாங்கிறது சிக்கந்தர் போனாங்க அப்படின்னு எங்கெங்கயோ போய் அலெக்சாண்டர் தான் இப்படி எல்லாம் அலெக்சாண்டர் தான் முருகனா மாற்றம் அடைந்தார். ஆப்கானிஸ்தான் வரைக்கும் வந்தாரு. அவரையே முருகனாக்கி ஒரு இளமை தோற்றத்தோட ஒரு அரசனா ஒரு வீரனா கையில ஒரு கோல். சிரிக்காம இதை நம்ம பேசணும். இத வந்து இன்னைக்கு யாரும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லங்கிறது தான் நமக்கு இல்ல. இப்ப சொன்னீங்கன்னா நாளைக்கு ரீல் வந்துடும், அடுத்த ரீல் வந்துடும். இப்போ எடிட்டிங் ரொம்ப ஈஸியா வேற ஆயிடுச்சு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போ ஒரு 20 நிமிஷம் வீடியோ எடுத்துட்டு நீங்க ஒரு அரை மணி நேரத்துல எடிட் பண்ணிடலாம். அது ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து உலக விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வேற நமக்கு இருக்கு. இந்த அறிவுசார் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உடனே இப்ப அலெக்சாண்டர் வச்சு அது ஏஐல நீங்க அப்படியே டிக்டேட் ஆமா, நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். இமேஜஸ் அலெக்சாண்டர், சிக்கந்தர், ஸ்கந்தர், முருகர் போடுறா ஒரு வீடியோ அப்படின்னா அதுவே ஒரு வேர்ல்ட் மேப்பை காமிச்சு ஆப்கானிஸ்தான்ல இருந்து அலெக்சாண்டர் வந்தது எல்லாம் போட்டு இங்க இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்தையும் போட்டு அது ஒரு படத்தை போட்டு பண்ணி கொடுத்துரும். உடனே எடுத்து போட்டோமா ஒரு நிமிஷம் பின்னாடி செங்குருதி செய்வனை பிஜிஎம் போட்டு விட்டு பேசினோம்னா முடிஞ்சுது. இது இந்த லெவலுக்கு இதை கொண்டாந்து வச்சுட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம சுருக்கிட்டே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
இது ஏன் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு ஏன் ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடாது? சொல்லிட்டு போக வேண்டியதுதான். முருகன் வந்து தென் தமிழ்நாடு கிடையாது, வட தமிழ்நாடு. திருச்செந்தூர் முருகன் தான் தென் தமிழ்நாட்டுக்கு மத்த இடத்துல இருக்கிறவர் மாதிரி போராட்டம். காவேரிக்கு தெற்கதான் முருகர், வடக்கே இல்ல. நம்மளும் சொல்லலாம். சொல்லிட்டு இந்த மாதிரி விளையாட்டுக்கு இப்படி பேசிட்டே போலாம். அவ்வளவுதான். இதை எனக்கு தெரிஞ்சு அப்படி எதிர்கொள்றதே தேவையில்லை. இது ஒரு மாதிரி இதை நையாண்டி பண்ணிட்டு நகர்ந்து போறதுதான் சரியா இருக்கும். ஏன்னா ரொம்ப பேச ஆரம்பிச்சோம்னா பொருள் ஒன்றும் இல்லை. கடைசி வரைக்கும் இதை தான் நம்ம சொல்ல முடியும். யோதையர்கள் தான் வெளியிட்டிருக்கான், இவங்க தான் நமக்கு பொழுது போலன்னு காம்போஜ தேசத்துல முருகர் கிடைச்சாருன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஃபேக்சுவலா சொன்னா இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கும் மேல அதை ஏத்துக்க முடியாது, நம்ப முடியாதுன்னா நிச்சயமா காஷ்மீர்ல அவ்வளவு முருகர் சிற்பங்கள் நமக்கு அந்த மியூசியம் செட் பண்ணி இப்பதான் கொஞ்சம் வருஷமா அது பார்வையாளர்கள்லாம் விடுறதுனால ரொம்ப சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் போனபோது அவ்வளவு முருகர் சிற்பங்கள். இதுல சிலது என்னன்னா, அது அகைன் லாஸ்ட் பாயிண்ட் அதை முடிச்சிருவோம். அப்படி நீங்க எல்லா எவிடன்ஸையும் காமிச்சிங்கன்னா கூட இங்க இருந்து ஆரம்பிச்சுதான் அங்க போச்சு. அப்ப நீங்க வந்து அது இல்லைங்க, கால கணக்குல அது ஒத்து வரல, அங்க இருக்கிறதெல்லாம் வந்து ஓல்டர் தான், இது கடல் கொண்டு போச்சு, அழிச்சிட்டாங்க. இந்த 2 காரணம் இருக்கு. இது பிரச்சனையே கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து 4 வேதங்களே தமிழ்ல இருந்ததுன்னு இன்னைக்கும் நம்புறவங்க இருக்காங்க. ரொம்ப தீவிரமா நம்புறாங்க. எங்க போச்சுன்னா ஆஸ்திரேலியாவோட நம்ம ஒன்னா இருந்தோம் இல்லையா, அந்த ஒரே நிலப்பரப்பு இருந்து அது அவிழ்ந்து விட்டு போன போது இதெல்லாம் போச்சு. இல்லைன்னா இருக்கவே இருக்கு ஒரு படையெடுப்பு. அது எப்ப வேணாலும் சொல்லலாம், காமனா அது சொல்லிட்டே போலாம். ஆனா 14ஆம் நூற்றாண்டு படையெடுப்பு மட்டும் பேசக்கூடாது. அது பேசிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படையெடுப்பு அவசியம் பேசணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படையெடுப்பு சொல்லணும். அவங்க வந்து வீடு வீடா கதவை தட்டி தமிழ் நூல்கள் எல்லாத்தையும் வாங்கி நெருப்புல போட்டு எரிச்சாங்க அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனா இது எனக்கு கடைசியா இந்த மாதிரி பேசுறவங்கிட்ட அவ்வளவு வீரியத்தோட ஒருத்தர் வந்தாருன்னா அவங்க முன்னாடி தோத்து போறது தப்பு இல்லை, அவ்வளவுதான். அப்போ அதுக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கு நம்பிட்டு நான் அதை ஏத்துக்கிட்டேனாவது சொல்லி முடிச்சிடுறேன். ஒண்ணு சொன்னா நாங்க எங்களை மாதிரி வீராதி சூரர்கள் இல்ல, அத்தனை பேரும் அழிச்சோம் உதச்சோம்னாவது பேசணும். இல்ல அது வந்தது கலந்தது ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாலும் ஒரு வெப்பன் வச்சிருக்கோம் சூழ்ச்சியால் அப்படின்னு, நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். பட் ஓவரால் ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் சொல்லிடுறேன், நம்ம முடிச்சிருவோம். உண்மையில முருகன் தமிழ் கடவுளுங்கிறதுக்கு தமிழர்கள் முருகனை மிகப்பெரிய மிக முக்கியமான கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் வந்து பெயர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் ஒன்று பண்ணோம். ஓ சரி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெயர்கள் அனைத்தையும் தொகுத்து பண்ணதுல மிக அதிகம் நம்பர் 1ல இருக்கிறது முருகன். முருகனுடைய பெயர் வடிவங்கள் எல்லாம் சேர்த்தது தான். அது மொத்தமா தொகுத்தோம்னா அது நம்பர் 1. சந்தேகமே இல்லை. நம்பர் 2ல கண்ணன் வராரு, கொஞ்சம் தள்ளி வராரு. அதுக்கப்புறமா மற்றவங்களாம் வராங்க. அந்த கேப் இஸ் சோ வைடு. ஆண் பெயர்கள்ல முருகன் தான். ஆனா அது என்னத்தை காமிக்குதுன்னா முருகன் மீது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிக அதிகமான பற்று. சந்தேகம் இல்லை, மிக அதிகமான பற்று. நான் இதுல எடுத்துக்கிறது வந்து அனைத்து வடிவங்களும், அது சுப்பிரமணியன் வைக்கிறதும் சரி, கார்த்திகேயன்கிற பேரும் சரி, முருகன், வேலன், எல்லா பேரையும் நீங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு நீங்க பார்க்கும்போது, செந்தில் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து பார்க்கும்போது நம்பர் 1, அவுட்ரைட் நம்பர் 1. நம்ம தமிழ்ச்சங்கமே முருகப்பெருமான் தலைவராக இருந்த ஆய்ந்தார்னு சொல்லிட்டோம். இந்த மொழியோடு அவர் இருக்கக்கூடிய நெருக்கத்துக்கு அது ஒரு முக்கிய குறிப்பு. சிவபெருமான் தொடங்கினார், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அடுத்து நியமிச்சது முருகப்பெருமானே. அதனால தான் நீங்க தமிழ் புலவர்கள் எல்லாருமே நக்கீரர், ஔவையார், அகத்தியர் எல்லாரையும் முருகரோடையும் நம்ம தொடர்புபடுத்தி பார்த்தோம். அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால இங்க தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு அபரிமிதமான பக்தியோடு அடியார்கள் இருக்காங்க. அது இன்னி வரைக்கும் தொடர்ந்து வருதுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா will that restrict him only to the borders of Tamil Nadu? Absolutely not. நிச்சயமா அதுதான் இறுதியான நிச்சயமா. அருணகிரிநாதர் மாயாபுரம்னு வாரணாசியில் முருகரை பாடுறார், ஹரித்வார்ல முருகரை பாடுறார். அவர் பாடின முருகர் அங்க இல்லையா? அவர் காலத்துல அப்ப முருகர் இல்லையா? தொடர்ந்து இருந்து வந்திருக்கு. வடநாட்டுல இன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு பிரசித்தமாக இல்லாததுக்கு ஒரு முக்கிய குறிப்பு 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அங்க எழுந்த ராமகிருஷ்ண பக்தி இயக்கங்கள். ராமனையும் கண்ணனையும் முன்னிறுத்தி, முக்கியமா இங்க நமக்கு ஒரு 5-6ஆம் நூற்றாண்டுல இருந்து 9 வரைக்கும் நடந்த பக்தி இயக்கம் ஒரு 1000 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அளவில் அதுல ராமாயணம் மகாபாரதம் ஒரு முக்கிய ரோலே பிளே பண்ணுச்சு. கிருஷ்ணருடைய கதைகளை சொல்றது, ராமனுடைய கதைகளை சொல்றது, இது ஒரு மேஜர் ஷிஃப்ட்டுக்கு காரணம். அந்த விதத்துல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சிவபெருமான் கூட அவ்வளவு பிரசித்தம் இல்லை. ஒரு ராமனோ கண்ணனோ பக்தி செய்யற அளவுக்கு கூட உங்களுக்கு இல்ல. குறிப்பிட்ட விரதங்கள் இருப்பாங்க, ஒரு சில கோயில்கள் இருக்குமே தவிர ராமனும் கண்ணனும் இந்த ஒரு சேஞ்சு. அதுக்கு முன்னாடி இருந்த இஸ்லாமிய படையெடுப்பு, அது தொடர்ந்து இருந்த சில நூற்றாண்டுகள், இதுல மடிந்துபட்டு போன பல்வேறு தெய்வ வடிவங்கள்ல முருகப்பெருமானுடைய பாப்புலாரிட்டி இருக்கலாம்னு ஒரு ஹைபாத்தட்டிக்கலா எடுத்துக்கலாம். அப்படியும் இன்னைக்கும் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கந்தகிரி முதலிய கோயில்கள் அங்கேயும் காவட்னே அவங்களும் சொல்றாங்க. காவடி தூக்கிட்டு போறத காவட்னு அவங்களும் சொல்லி முருகனுக்கு சுமந்து கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் வச்சுட்டு வராங்க. அப்போ இது ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா நடந்த மாற்றங்கள்ல இஸ்லாமிய படையெடுப்பு வடதேசத்துல தொடர்ந்து சில நூற்றாண்டுகள் அவங்க இருந்து வந்தது. அதுக்கப்புறம் மீட்சின்னு ஒண்ணு, இந்த இந்து தர்மம்னு ஒரு மீட்சி நடந்த போது ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அது தொடர்ந்து இருந்து வந்ததுனால ஏற்பட்ட மாற்றங்கள்னு கொள்ள முடியுமே தவிர
அங்க இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு, ஏன்னா இப்ப இல்லாத காரணம் கேட்டாங்கன்னா இதைத்தான் நம்மளால ஒரு அளவுல சொல்ல முடியும். அருமை, மிக்க நன்றி. நன்றி.